திரு வீர விக்னேஸ்வரன், முதல்ல திருச்சி கிழக்கு போறாரு. அங்க இடைத்தேர்தல் நடக்க போது அது நன்றி தெரிவிக்கிற கூட்டமாக போனாரு. சிவபிரியன் சொன்ன மாதிரி அரசு நிகழ்ச்சியா இல்லைன்னா கூட ஒரு கட்சி நிகழ்ச்சியா போறாரு, நன்றி தெரிவிக்க போறாரு. இப்ப இரண்டாவதாக கரூர் பயணம் அப்படின்றது, இது எல்லாமே இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய தொகுதிகளாகவும் இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்கான பயணமாக தான் இதை பார்க்கணுமா? இல்ல, இடைத்தேர்தலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா கரூருங்கிற விஷயத்தை பொறுத்தளவுல எமோஷனலாகவே எங்களோட கட்சி தலைவர் முதல்வர் அவர்களுக்கும் எங்கள் கட்சி தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் அந்த ஒரு விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் தலைவர் அவர்கள் வந்து தற்போதைய ஆட்சியில் பாதுகாப்பு தர மறுக்கிறாங்க. நான் தேர்தலுக்கு பின்பு நம்ம ஆட்சி அமைஞ்சதான் வருவேன்னு சொன்னாங்க. திமுக மாதிரி சொல்றது ஒன்றும் செய்யறது ஒன்றும் இல்லாமல் தலைவர் அவர்கள் வந்து சொல்றதை செய்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, திமுக அடிப்படையிலே திமுகவோட டிஎன்ஏலே அவதூறும் ஆபாசமும் கலந்துருக்கும். ஏன் நான் இவ்வளோ தடித்த வார்த்தையை பயன்படுத்துறேன்னா, இவர்கள் தான் சொன்னாங்க கோர்ட்டில் போய், அதாவது தேர்தல் நேரத்தில் தெருக்கல்ல பேசுகிற மாதிரி குற்றம் சாட்டப்பட்டவர்னு ஆதாரமே இல்லாத விஷயத்த போய் நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க. இதே விஷயத்தை தான் தேர்தல் பிரச்சாரங்களை பயன்படுத்தினாங்க. பல்வேறு நம்ம டிபேட்ல பல இடத்துல எவ்வளவு தடித்த வார்த்தைகளை அவதூற வந்து சொன்னாங்க. இதே மாதிரி நீதிமன்றத்துல போய் சொல்லி அசிங்கப்பட்டு வந்திருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னா, கரூர் போகல அப்படின்னு சொல்லி ஒரு சைடு பாதுகாப்பு குறைபாடுகள் தரமாங்க. இப்ப நம்ம குளத்தூர்ல ஆதாரம் இருக்கு, பாதுகாப்பு இல்ல, என்ன சொல்றேன்னா சார், கிரவுண்ட்ல வந்து போலீஸ் அலர்ட் பண்ணு சொல்லிடுவாங்க. ஆனா இல்லங்க, முதலமைச்சர் விஜய் அதற்கு முன்பாக கட்சி தலைவராக தாவேக தலைவராக விஜய் கரூருக்கு போகணும்னு எப்ப விருப்பம் தெரிவிச்சு எப்ப மனு கொடுத்தாரு, யாரு அதை ரிஜெக்ட் பண்ணா, அவங்களுக்கு எங்க பாதுகாப்பு கொடுக்கலாம்? நான் என்ன கேக்குறேன்னா, பாதுகாப்பு கொடுத்துருவாங்க. போலீஸ் இவ்வளவு பேர் அலர்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. இப்ப நீங்க அந்த கரூர் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு போலீஸ் இருந்தாங்க அப்படின்னு கேட்டா டிஜிபி ஒன்னு சொல்றாங்க, அவங்க ஹோம் செக்ரட்டரி ஒன்னு சொல்றாங்க, எல்லாரும் வேற வேற ஃபிகர் சொன்னாங்க. ஆனா நீங்க கிரவுண்ட்ல போய் நீங்க விஷுவல்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அவங்க சொன்ன நம்பருக்கும் அவங்க இருக்கிற போலீஸுக்கும் சம்பந்தம் இருக்காது. என்னன்னா ஆன் பேப்பர்ல இருக்கும், ஆனா கிரவுண்ட்ல பீக் டயத்துல போலீஸ் எல்லாம் விளக்கிடுவாங்க. நீங்க எங்க ஃபர்ஸ்ட் மாநாட்டிலே நீங்க விக்ரவாணி மாநாட்டில் பாத்தீங்கன்னா நைட் 2 மணி வரையும் டிராபிக் இருந்துச்சு. ஆனா போலீஸ் இருந்தாங்க. ஆனா நீங்க 6, 7, 8 மணில இருந்தாங்க. ஆனா பட் தலைவர் பேசிட்டு மக்கள் எப்ப போலீஸ் சரி அப்ப வந்து எல்லாம் வித்ட்ரா பண்ணிடுவாங்க, சைலண்டா எல்லாம் மூவ் ஆயிடுவாங்க. அந்த ஸ்பாட் பிரைம் ஸ்பாட்ல இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நடைமுறையில சில விஷயங்கள் செய்வாங்க. அதுதான் இன்சிடென்ட் காரணம். இனிமேல் இழப்பு நடக்க கூடாதுங்கிறது. கரூர் இன்சிடென்ட் அன்னைக்கு அவர் உள்ள வந்து மேடல ஏறி அத பஸ் வாகனத்துல ஏறின பிறகு நன்றி தெரிவித்தது இல்லவே இல்லைன்னு சொல்லல, புரிஞ்சுக்குங்க. போதுமான எவ்வளவு நம்பர் சொல்றாங்களோ அந்த அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் எஃபெக்டிவா அந்த இடத்த வந்து பண்ணல. அதுதான் அந்த இதுக்கு காரணம். போலீஸ் இன்டெலிஜென்ஸோ இல்ல கிரவுண்ட்ல இருக்க போலீஸ் இல்ல. இது நான் என்ன கேக்குறேன்னா, இது ஒரு முடிவுக்கு முன்முடிவுக்கு வந்து நம்ம இதை பேசல. பல்வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க கரூர் விடுங்க, கரூர் கூட செப்டம்பர் டயத்துல நடந்தது. நீங்க எலெக்ஷன் டயத்திலே பாத்தீங்கன்னா தலைவர் வந்து இங்க பேசிட்டு குளத்தூர்ல பேசிட்டு வில்லிவாக்கம் மாண்புமிகு அமைச்சர் ஆதவண்ணா கான்ஃபரன்ஸ்ல பேச வர்றப்ப அதை கேன்சல் பண்ணிருப்பாங்க. அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு நாள்ல வந்து பேசுவார். அப்போ என்னன்னா கூட்டம் கட்டுக்கடங்காம வர்றப்போ செக்யூரிட்டியில வந்து அந்த அளவுக்கு, அதாவது கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த ரேஷியோ இருக்குல்ல, அந்த அளவுக்கு இல்லாதனாலதான் வில்லிவாக்கம் மட்டும் அப்ப ரத்து செய்யப்படல. தொடர்ச்சியா நிறைய சார் அதுதான் அந்த முக்கியமா அந்த காரணம் வந்து என்னன்னா, கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பெரிய அளவு கூட்டம் வர்றப்ப அதுக்கான போர்சஸ் இல்ல, எதுவும் தப்பு நடந்துருல. அதுமே மாநில அரசு பொறுப்பு கிடையாது. அப்ப தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடுல இருக்கு. தேர்தல் ஆணையம் தான் என்ன சொல்றேன், அப்படின்னாலும் அதிகாரிகள் பெரிய அளவுல வந்து முழுக்க தேர்தல் ஆணையம் முடியும். நம்ம தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடுல இருந்துச்சு. பட் வந்து ஒரு கீழே, அதாவது மேல் மட்டத்தில் 2-3 அதிகாரிகளை மாத்திக்கலாம். கீழே அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து 5 வருஷம் யார் கீழே இருந்துச்சு. அதனாலதான் நாங்க தலைவர் வந்து என்ன சொன்னாரு, தேர்தலுக்கு பின்பு தேர்தல் நேரத்தில் பொருத்தமான வாதம் கிடையாது. ஏன்னா தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு தான் எல்லா பவர்ஸுமேவும். இது வந்து ஜஸ்ட் லைக் கவர்மெண்ட் பின்பு இங்க தலைவர் வரேன்னு சொன்னாரு, வந்திருக்காரு. நான் என்ன கேக்குறேன்னா, இன்னைக்கு நாங்க தலைவர் அவர்கள் வந்து அங்க கரூர் போறதுனால திமுக பயம். 8 நாள் இதை பேசுறாங்க திமுக. டி கம்பெனி மாதிரி தமிழ்நாட்டுல கே கம்பெனி இருந்துச்சு, கரூர் கம்பெனி. அந்த கம்பெனியோட மாஃபியா மாதிரி தமிழகத்தை கொள்ளையடித்த திரு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எங்க? இத பத்தி திமுக பேசாம கரூர் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் வந்து ஒரு மாநிலத்தின் எந்த பகுதிக்கும் போகவும் மக்கள் பிரச்சனைகளை, அரசின் திட்டங்களை பேசுறதுக்கு உரிமை இருக்கு. அதை கர்டைல் பண்றதுக்கு திமுகவுக்கு என்ன உரிமை இருக்கு? திமுகவின் பயம்தான் இந்த கேஸ். சுப்ரீம் கோர்ட்ல போய் தெருவில் பேசுற மாதிரி
அவதூறு பேசி அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க.